ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சுவாச பயணங்கள். நான் உங்கள் முனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சளி இருமலுக்கு சிறந்த மருந்தான நண்டை வச்சு 2 in 1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1/2 கிலோ நண்டு எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த நண்டை ஒரு இடிகள் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா நண்டையும் இடித்து எடுத்துடலாம். அடுத்ததாக 20 சின்ன வெங்காயத்தையும் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரசத்துக்கு. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலுக்கு வறுத்துடலாம். ஒரு எம்டி வாணலியில் 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் அது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 4-5 பூண்டை இடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கவும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த நண்டை சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 7-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, வாசமும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் போட்டு இந்த நண்டுமே நமக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சளி இருமலுக்கு சிறந்த இயற்கை டானிக் அப்படின்னா நண்டு தான். இதை நீங்கள் ரசமாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சூப் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க. இதுதான் உங்களுடைய பல தடைகளை தூக்கி எறியக்கூடிய ஒன்றுகோல். உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.